வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிப்பள்ள சேனல். எது அப்சரா சிஜே எவிக்டடா என்னடா சொல்கிற கிரின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அதிர்ச்சியில் வரலாம், ஒரு சில பேர் ஆமாம் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட் பார்த்துருப்பாங்க, பட் இங்கே ஓட்டிங் லிஸ்ட் படி நடக்கலை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ப்ரோ அரோரா தானே லாஸ்ட் எப்படி அப்சரா சிஜே தூக்குறீங்க, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ வெல்கம் டு கிரிப்பள்ள சேனல். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், மற்றபடி இதில் ஒன்றும் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யார்? நான் லைவ் போடும் போதெல்லாம் ப்ரோ இந்த வாரம் எவிக்ஷன் யார் போவா, இவங்க போகணும் அவங்க போகணும், ஆதிரியை பார்த்தா கடுப்பாது ப்ரோ, எஃப்ஜே பார்த்தா விருப்பாது ப்ரோ, அரோரா பார்த்தா டென்ஷன் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கமெண்ட்டுகள் என்னோடய வீடியோவில் என்னோடய லைவில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது யாரை தூக்குவாங்க யாரை இல்லை அனுப்புவாங்க, ஒரு வேளை திடீர் திருப்பமா இவங்க இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். தீபாவளிக்கு சர்ப்ரைஸாக தீபாவளிக்கு எவிக்ஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதில் ஒரு சர்ப்ரைஸை வச்சு ஒன்று பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மேபி நான் எந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண தெரியாதனால நான் சர்ப்ரைஸ் உடைக்க விரும்பலை. ஓகேவா? ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அது யார் அப்படின்னா அப்சரா சிஜே. ஏன் அப்சரா சிஜே? அரோரா தானே லாஸ்ட்டில் இருக்காங்க, ஏன் அனுப்பலை? அன்ஃபேரானதுக்குறாங்க விஜய் டிவினா? அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை ஃபேரான எவிக்ஷன் தான். எப்படி ப்ரோ சொல்கிற அப்படின்னா கண்டென்ட் யார் இங்கே கண்டென்ட் கொடுக்குறா, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் ஓட்டு அதுவும் 1% 2% தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது அன்அஃபிஷியலாக, ஓகேவா? அன்அஃபிஷியலாக நடக்கிறதும் ஆர்ட்ஸாலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மார்ஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இவங்க போகலாம் அப்படின்னா இவங்க உள்ள எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை, இவங்க ஓனாக ஒரு கண்டென்ட் கொடுத்ததில்லை, எந்த ப்ரொமோலையும் வந்ததில்லை. ஸோ இவங்க இருந்து யூஸ் இல்லை, ஐ மீன் ஆடியன்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு யூஸ் இருக்குன்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஷோக்குள்ளேலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணாதனால அது அவங்க இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் அவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு ஃப்ரேமில் ஒரு ப்ரொமோவில் கூட அவங்க ஃபைட் பண்ணியோ இல்லை பாயிண்ட் வச்சோ இல்லை கேமில் அக்ரெசிவ் விளாடியோ எதுலேயுமே வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேறு ஜெண்டர்லேருந்து தன்னை அங்கே அடையாளப்படுத்தி கொள்ளாத ஒரு பண்ணாத ஒரு கண்டஸ்டன்ட்னால் அது அப்சரா சொல்லலாம். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸுங்கிறது 2 வாரம் இருந்திருக்கு. ஸோ 14 நாளில் பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்டான கூட மக்களுக்கு ஒரு ரீச் இருக்கும் அவங்க கூட, பட் அது எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஸோ அவங்க ஒரு பியூர் சோலாக இருக்காங்க, யாரை பற்றியும் யாரையும் பேக் பைட் பண்ணலை, தப்பாக பேசலை, அங்கே இருக்கிற பிஹேவியர் எதுவும் தப்பாக பண்ணலை, எல்லாத்துலேயுமே ரொம்ப குட்டாக இருக்காங்க. பட் கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால் அவங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஆப்வியஸாக விஜய் டிவி தூக்கிடுவாங்க. ஸோ அது இந்த வாரம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஓகேவா? தீபாவளி ஆஃபர்லாம் போனஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ சீசன் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் வீக்கே எவிக்ஷன் வச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நந்தினின்னு ஒரு கேரக்டர் வெளில போன பிறகுமே ஒரு எவிக்ஷன் வச்சு பிரவீன் காந்தி சாரை வெளில அனுப்புகிறாங்க. காரணம் கண்டென்ட் இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லாமல் நாங்கள் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரியும் இருக்குது. ஸோ அது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. திரும்ப கேம் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுனா இந்த மாதிரி ஒரு 4 பேர் அனுப்புறது தான் கரெக்டு. ஸோ இப்போ 3 பேர் வெளில போயிட்டாங்கன்னா ஒரு 4 பேர் உள்ளே வருவாங்க, ஓகேவா? 5 பேர் உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் கன்ஃபார்ம் எவிக்ஷன் உண்டு. அது அப்சரா சிஜே அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது நான் ட்விட்டரில் நம்ம லைவ்லையும் சரி இந்த வீக்கோட மண்டேலேயே சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிட்டேன் இவங்க தான் எவிக்டட்னு சொல்லிட்டு. ஸோ இது ஓட் பேங்க் வச்சு அதெல்லாம் வச்சு கிடையாது. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது யார் வெளில அனுப்புவாங்க, இது யார் ஓகே, இவங்க யார் அடுத்தடுத்த வாரங்கள் போவாங்க, யார் கண்டென்ட் தருவாங்க அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இன்னும் மக்கள் ஓட்டு போகிறத வச்சு தான்லாம் கிடையாது. ஃபைனல் வின்னர் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுற ஆள் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்கே எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே சேஞ்ச் ஆனால் தான் ஓகே விஜய் டிவி ஒன்று சைடாக நடக்குன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இடையில பல உட்டாளங்கடி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, உங்களே நம்ப வச்சுருவானுங்க. அதுதான் விஜய் டிவியோட ஸ்கில்லு, டேலண்ட்டு. ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு தேவை டிஆர்பி, அவங்களுக்கு தேவை ஒரு ஹைப்பு. அது எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அதை அப்போ அழகாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன இந்த சீசன் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், பிக் பாஸே பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி உட்காந்துருப்பீங்க. ஒவ்வொரு புது சீசனுக்கு ஒரு புது ஆடியன்ஸ் வருவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்சரா சிஜே எவிக்டடை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? வேறு யார் போயிருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிரையை, அரோரா, எஃப்ஜே இவங்களாம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. அவங்க பண்ணுறதெல்லாம் கண்டென்ட் சரியில்லை, பிடிக்கவே இல்லை ப்ரோ, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ண முடியாது. கண்டென்ட் எனிவே நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் தே ஆர் கிவிங் கண்டென்ட். அட்லீஸ்ட் ஒரு 5% கண்டென்ட்டாக தான் வருதில்ல. அதுவும் இல்லாமல் அப்சரா இருந்தால் வேஸ்ட். ஸோ அதனால் அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக
தேவையில்லை. ஸோ அதனால் அனுப்புகிறாங்க. ஸோ இதை பற்றி நான் ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வர டாஸ்க்கை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லைவோட இல்லை வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இந்த உங்களுடைய விடையப்படுது உங்கள் கீப்பில். டாடா பை. See you again.